ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்றமடைந்து வருகிறது. பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1000 ஒப்பந்த செவிலியர்கள் முதற்கட்டமாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. திமுக தான் பாஜகவின் முதல் அடிமை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சாடல். இனி விரிவான செய்திகளை தற்போது காணலாம். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்றமடைந்து வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் PSLV, GSLV மற்றும் SSLV ரக ராக்கெட்டுகளில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த செயற்கைக்கோள்களை பொருத்தி விண்ணில் ஏவி வருகிறது. இந்த நிலையில் 6 டன் எடை கொண்ட செயற்கைக்கோளை முதன்முறையாக இஸ்ரோ விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று காலை 8:54 மணிக்கு LVM-3 ராக்கெட் வாயிலாக ப்ளூபைட் என்ற செயற்கைக்கோள் விண்ணில் பாய்ந்தது. திட்டமிட்டபடி துல்லியமாக நிலைநிறுத்தப்பட்டது என இஸ்ரோ தெரிவித்தது. இந்த நிலையில் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்திய விண்வெளி துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றும், இந்திய மண்ணிலிருந்து ஏவப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோளான அமெரிக்காவின் LVM-3 ராக்கெட் மூலம் ப்ளூபோட் ராக்கெட் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது என்றும், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு பெருமைமிக்க மைல்கல்லை குறிக்கிறது என்று நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் உலகெங்கும் நாளை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் கிறிஸ்தவ மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அன்பிற்கும் பொறுமைக்கும் கருணைக்கும் உலகம் முழுக்க அடையாளமாக திகழும் இயேசுநாதர் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்திடும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற வள்ளுவ பெருந்தகை காட்டிய குரல் நெறியினை போலவே அன்பின் வடிவமாக நின்று ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று கூறியதோடு மட்டுமின்றி அவ்வாறே வாழ்ந்தும் காட்டியவர் இயேசு பெருமான் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ சகோதரர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்தம் வளர்ச்சிக்காகவும் நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவர்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தரும் அரசாக நமது திராவிட மாடல் அரசு திகழ்ந்து வருகிறது எனவும், இயேசுபிரான் காட்டிய அன்பு வழி மற்றும் சகோதரத்துவம் ஆகிய நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து வரும் அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். 1000 ஒப்பந்த செவிலியர்கள் முதற்கட்டமாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவத்துறையில் 17,000 பேர் நிரந்தர செவிலியர்களாகவும் 13,000 பேர் ஒப்பந்த செவிலியர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் ஒப்பந்த செவிலியர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ரூபாய் 18,000 மட்டுமே மாத ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 4 மாத காலமாக செவிலியர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த போராட்டம் சமீபத்தில் தீவிரமடைந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள MRP செவிலியர்கள் 700க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டனர். அங்கேயும் செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மீண்டும் கைது செய்யப்பட்டு ஊரப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் போராட்ட குழுவினருடன் காணொலி காட்சி மூலமாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் 1000 ஒப்பந்த செவிலியர்கள் முதற்கட்டமாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும், மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு படிப்படியாக பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படும் என்றும், ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும், கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட 224 செவிலியர்கள் விரைவில் பணி நியமனம் செய்யப்படுவர் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திமுக தான் பாஜகவின் முதல் அடிமை என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சாடியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் சூழ்ச்சிகளால் நம்மை வீழ்த்த நினைத்தவர்களின்
மக்கள் விரோத செயல்பாடுகளால் சொல்லுண்ணா வேதனைக்கு பிறகு காஞ்சிபுரம், புதுச்சேரி, ஈரோடு என 3 மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நாம் கண்டோம் என்றும், அதிலும் ஈரோடு மக்கள் சந்திப்பிற்கோ இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் விதிக்கப்படாத எண்ணிலடங்கா நிபந்தனைகள், அதிகார முகமூடியின் எண்ணங்களை நிர்பந்தங்களாகவும் நெருக்கடிகளாகவும் நம்முன் வைக்கப்பட்டன என்றும், அத்தனையையும் அனாயாசமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக நம் மக்களை சந்தித்து அவர்களுக்காக குரல் கொடுத்துவிட்டு வந்தோம் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சூழலில் நாம் ஏற்கனவே சொன்னது போல செயல்மொழியே நமது அரசியலுக்கான தாய்மொழி என்றும், அதை மனதில் கொண்டு தொடர்ந்து தொய்வின்றி களமாடுகள் என்றும், விவேகமும் வெற்றியும் நம் விலாசமாகட்டும் என்றும் தெரிவித்த விஜய், திமுக தான் பாஜகவின் முதல் அடிமை என்றும், எப்போதும் களத்தில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். பெரியார் கொள்கை உள்ள ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்று சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற பெரியார் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். பெரியாரின் 52வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திராவிட கழக தொண்டர்கள் பங்கேற்று உறுதிமொழியேற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து திராவிட கழக தலைவர் கி. வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெரியார் கொள்கையுள்ள ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும், தமிழக மண் பெரியார் மண் என்றும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி அமைக்க பெரியார் நினைவு நாளில் உறுதியேற்போம் என்றும் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். இந்த உணர்வுகளை மாநில அரசுக்கு தள்ளி அதன் மூலமாக நிதியை தராமல் நெருக்கடி கொடுத்து அந்த திட்டத்தையே இறுதியிலே கைவிடக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் செய்தது ஒரு வரலாற்று பிழை, ஹிஸ்டாரிக்கல் எரர் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியதோடு, அதனுடைய வாய்ப்புகள், அதனுடைய அடிக்கட்டுமானத்தையே நீங்கள் உடைக்கிறீர்கள். அதற்கு உதாரணமாக கிராமப்புறங்களில் தான் ஏன் காந்தியார் பெயரை வைத்தார்கள் என்று சொன்னால், காந்தி தெளிவாக சொன்னார், இந்தியா கிராமங்களில் வாழுகிறது என்று சொல்லி கிராமராஜ்யம் என்று அதற்கு சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இவர்கள் நீக்கியதன் மூலமாக நீங்கள் அடிக்கட்டுமானத்தை உடைத்து அதிலே இருக்கக்கூடிய பல நன்மைகளை கிராமங்களுக்கு செய்வதை கூட நீங்கள் தவிர்த்திருக்கிறீர்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செங்காடு ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் திமுகவிற்கு அதிக வாக்குகள் வழங்க வேண்டும் என்று ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற திமுக பூத் கமிட்டி கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் திமுக பூத் கமிட்டி முகவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம், மகளிர் இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கான உயர்கல்வி திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழக மக்களுக்காக திறம்பட செயல்படுத்தி வரும் தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் செங்காடு ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் திமுகவிற்கு அதிக வாக்குகள் வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்களை ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் கேட்டுக்கொண்டார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தனியாச்சலம், காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தண்டலம் மனோஜ்குமார், திமுக கிளை செயலாளர் செந்தில்ராஜன் உட்பட திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே அயோத்தியா பட்டணத்தில் உள்ள செல்வமுத்து விநாயகர் மீது முட்டையை வீசி சென்றவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த அயோத்தி பட்டணத்தில் மாசிநாயக்கன்பட்டி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தினசரி காலை மாலை வேளைகளில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு மர்ம நபர்கள் விநாயகர் மீது முட்டையை வீசிவிட்டு சென்றுள்ளனர். வழக்கம் போல இன்று சாலையில் அர்ச்சகர் விநாயகருக்கு பூஜை செய்ய வந்தபோது விநாயகர் மீது முட்டை வீசியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார்.
இதனை அறிந்த பாஜகவினர் விநாயகர் சிலை மீது முட்டையை வீசிய மர்ம நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரி அயோத்தி பட்டணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இது தொடர்பாக அயோத்தி பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பின்னர் பாஜகவின் ஆன்மீக பிரிவு கிழக்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விநாயகர் சிலை மீது முட்டையை வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் என்றும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதே இடத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் தலைவர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். குடியாத்தத்தில் நடைபெற்ற நகர கூட்டுறவு வங்கியின் 114வது பேரவைக் கூட்டத்தில் வங்கியில் ஏடிஎம் மையம் திறப்பது, வரதாராமி பகுதியில் வங்கியின் கிளை திறப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர கூட்டுறவு வங்கியின் 114வது பேரவைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வங்கியின் செயலாளர் லட்சுமணசாமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு வங்கியின் செயல் திட்டங்கள், வங்கியின் நடவடிக்கைகள், 2026 முதல் 2027 ஆண்டிற்கான திட்ட மதிப்பீட்டு அங்கீகாரம் செய்தல் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதித்தனர். மேலும் வங்கியில் ஏடிஎம் மையம் திறப்பது, வரதாராமி பகுதியில் வங்கியின் கிளை திறப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அதன் பின்னர் மூத்த உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் பொது மேலாளர் கோபிநாத், உதவி பொது மேலாளர்கள் அருள் கருணாகரன், முன்னாள் தலைவர் பாஸ்கரன், வங்கி வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு புதிய சட்ட மசோதா கொண்டு வந்த பாஜக அரசை கண்டித்து குடியாத்தத்தில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த மத்திய பாஜக அரசையும் அதற்கு துணையாக உள்ள அதிமுகவினை கண்டித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய திமுக சார்பில் குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கதிர் ஆனந்த் தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயருடன் மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான சத்தியானந்தம், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், மாவட்ட துணை செயலாளர் அரசு, ஒன்றிய செயலாளர் கல்லூர் ரவி உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாளை கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படும் இந்நிலையில் பட்டுக்கோட்டை அடுத்த அணைக்காடு கிராமத்தில் இயற்கை முறையில் சிறப்பாக கிறிஸ்துமஸ் குடில் செய்த நபருக்கு பங்குத்தந்தை மற்றும் கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். நாளை உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த அணைக்காடு கிராமத்தில் வசித்து வரும் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்களின் வீடுகளில் கிறிஸ்துமஸ் பிறப்பு குடில் அலங்கரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. பங்குத்தந்தை கேப்ரியல் ஸ்டீபன், அணைக்காடு பங்கு பேரவை துணைத் தலைவர் செல்லத்துறை உள்ளிட்டோர் ஒவ்வொரு வீடாக சென்று சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து அலங்கரிக்கப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள குடில்களை பார்வையிட்டனர். இதில் ஜான்சன் என்பவர் வீட்டில் கிறிஸ்து பிறப்பு குடில் தத்ரூபமாக இயற்கை முறையில் மிகவும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்த்த பங்குத்தந்தை கேப்ரியல் ஸ்டீபன் மற்றும் உதவி பங்குத்தந்தை செல்லத்துறை ஆகியோர் முதல் பரிசு அறிவித்தனர். மேலும் கிராம மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புனித அலங்கார அன்னை ஆலய பங்குத்தந்தையாக அருட்திரு கபிலேஸ்வரன் ஐயா நான் இருக்கிறேன். இந்த அணைக்காட்டு பங்கிலே மொத்தம் 500 கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பொழுது அன்பியங்கள் வழியாக 15 நாட்கள் தினந்தோறும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நற்செய்தியை பகிர கேரட்ஸாக மக்களோடு இணைந்து சென்று கொண்டிருப்போம். அவ்வாறு செல்கின்ற வகையிலே ஒரு வீட்டிலே அழகாக கிறிஸ்து பிறப்பு விழாவை குறிக்கும் பொருட்டு குடில் செய்யப்பட்டிருந்தது. அவர் திருவாளர் ஜான்சன். அவர் வருடந்தோறும் நன்றாக செய்து வருடந்தோறும் பங்கிலிருந்து கொடுக்கப்படுகின்ற அந்த குடிலுக்கான போட்டிக்கான அந்த முதல் பரிசை எப்பொழுதும் வழக்கமாக பெறுவார். இந்த ஆண்டும் அவர் சிறப்பான விதத்திலே குடில் அமைத்ததால் அவருக்கு பங்கிலிருந்து முதல் பரிசாக வழங்கப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசுவின் நிறைவான ஆசி. 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றிவிட்டு திட்டத்தை முடக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்து காட்டுமன்னார் கோவிலில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு
100 நாள் வேலை திட்டத்தை மாற்றிவிட்டு புதிதாக கொண்டு வந்துள்ள சட்ட மசோதாவினை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன் தலைமையிலும் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, ஒன்றிய அவைத்தலைவர் கருணாநிதி, நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமாகிய கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலையிலும் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமாகிய சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றி திட்டத்தை முடக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்து அதற்கு துணை போகும் அதிமுகவினை கண்டித்தும் கண்டன உரையாற்றியுள்ளார். இதில் இந்திய தேசிய காங்கிரஸ், மதிமுக, சிபிஐ மற்றும் சிபிஐ, முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகளுடன் 100 நாள் திட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பொங்கல் பரிசு தொகுப்பில் பனங்கிழங்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோவில்பட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக சென்று செண்பகவல்லி அம்மன் கோவிலில் பொங்கல் தொகுப்புகளை வைத்து படையிலிட்டு நூதன முறையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 வழங்க வேண்டும், பனை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்களுடன் பனங்கிழங்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய தினம் தைப்பொங்கலை முன்னிட்டு வழங்கப்பட்ட போனஸாக வழங்கப்பட்ட பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்ட போது 5,000 ரூபாய் கொடுத்தால் என்ன குறைந்தா போய் விடுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலமாகியும் இதுவரை அந்த 5,000 ரூபாய் தரவில்லை. சென்ற ஆண்டும் கருப்பசாமியிடம் கோரிக்கை வைத்தோம். இந்த ஆண்டு அவர்களுக்கு இறுதி ஆண்டு என்பதால் இந்த ஆண்டாவது மக்களை ஏமாற்றாமல் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது 5,000 கொடுப்பேன் என்ற சொன்ன வார்த்தையை தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை செய்வார், சொன்னாததையும் செய்வார் என்று சொல்ல மரபில் வந்தவர். தான் சொன்னதையாவது செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கருப்பசாமியிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். தமிழக அரசு புதுக்கோட்டையில் செவிலியர்களின் போராட்டத்திற்கு சட்ட உரிமைகள் நுகர்வோர் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளுநர்கள் நலசங்கம் ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு தரப்பில் சில அறிவிப்புகள் அறிவித்திருந்த போதிலும் இரவு பகல் பாராமல் செவிலியர்கள் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் சட்ட உரிமைகள் நுகர்வோர் மேம்பாட்டுக் கழகத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் முனைவர் ஜெகன் பேசினார். அப்போது செவிலியர்களின் போராட்டம் நியாயமானது என்றும் செவிலியர்களின் கோரிக்கைகளை வெல்ல அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும், போராட்டத்தினால் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வருகின்ற எந்த நோயாளிகளும் பாதிக்கக்கூடாது என்றும் வழக்கறிஞர் முனைவர் ஜெகன் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் செவிலியர்கள் மற்றும் தமிழ்நாடு அனைத்து பதிவு பெற்ற மருந்தாளுநர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் கார்த்திக், சட்ட உரிமைகள் நுகர்வோர் மேம்பாட்டுக் கழகத்தின் மாநில துணைத் தலைவர் களியமுத்து, மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகேசன், புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் மணிகண்டன், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதம பேராயர் ஐசக் ஐயா கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆட்டுப்பக்கம் VS ஐசக் கல்வி குழுமம், சர்வதேச இந்திய திருச்சபை சினாட் மற்றும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் VS ஐசக் கல்வி குழுமத்தின் தலைவரும் பிரதம பேராயர் ஐசக் ஐயா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் ஐசக் ஐயா கலந்து கொண்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் துணைத் தலைவர் பிரேபா ஐசக், GCI பேராயர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு
சட்ட மசோதா தாக்கல் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆலங்காயத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிவிட்டு சட்ட மசோதா தாக்கல் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவினை கண்டித்தும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் VS ஞானவேலன் தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேசிய ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர், 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தந்தை பெரியாரின் 52ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வடமாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே தமிழக வெற்றி கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் 52ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அரக்கோணம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தளபதி மணி தலைமையில் நடைபெற்றுள்ள நினைவு தினத்தில் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்கள் தந்தை பெரியார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அதன் பின்னர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். இதில் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சசிகுமார், அரக்கோணம் நகர கழக செயலாளர் ரமேஷ் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் பெருமாள், அன்புராஜ், கார்த்திகேயன், மணி, இணையாத் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாட்டினை தெற்கு ஒன்றியம் சார்பில் சிரன்ராஜ், சையத் அலி ஆகியோர் செய்திருந்தனர். ஏனாத்தூரில் செயல்படும் மீனாட்சி மருத்துவக் கல்லூரியின் 19வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் 1257 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் செயல்படும் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 19ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேந்தர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். நிறுவனத்தின் தலைமை புரவலர் கோமதி, இணைவேந்தர் ஆகாஷ், பிரபாகர், துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீதர், சார்பு துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் கிருத்திகா, பதிவாளர் பேராசிரியர் டாக்டர் சுரேகா வரலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்றவர்களை ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் வரவேற்றுள்ளார். விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவரும் கண் மருத்துவ பேராசிரியருமான டாக்டர் அமர் அகர்வால் கலந்து கொண்டு உரையாற்றினார். இவ்விழாவில் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரியின் செல் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் நிகால் தாமஸிற்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இறுதியாண்டு BBA மாணவி செல்வி ஷைனி கிளாஷி உள்ளிட்ட 1257 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. மேலும் முடுமலைப்பேட்டை அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் S. ஐயப்பனுக்கு சிறந்த மனிதநேய சேவைக்கான ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் விருதினை மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கி கௌரவித்தது. விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், பட்டதாரி மாணவர்கள், பெற்றோர்கள் என 4000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் நேரடியாக பெறப்பட்டு அவற்றை விரைந்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சியில் தெற்கு மண்டலத்தின் சார்பில் பொதுமக்களின் குறைகள் தீர்க்கும் சிறப்பு முகாம் தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா மற்றும் மாநகராட்சி தெற்கு மண்டல அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் முன்வைத்துள்ள குடிநீர் பிரச்சினை, சாலை வசதி, வடிகால், தெருவிளக்கு, கழிவுநீர் அகற்றம், சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு குறைகளை கேட்டறிந்தனர். மேலும் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் நேரடியாக பெறப்பட்டு அவற்றை விரைந்து பரிசீலித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் மேயர் ஜெகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். முகாமில் மக்களின் பிரச்சினைகள் நேரடியாக மாநகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பெயரை மாற்றியுள்ள மத்திய அரசை கண்டித்து கரூரில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி அதற்கு பதிலாக புஷியா பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா என்று பெயர் வைத்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்தும் பாஜக அரசிற்கு துணை போன அதிமுகவினை கண்டித்தும் வெண்ணமலை பகுதியில் உள்ள கரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆர்ப்பாட்டத்திற்கு கரூர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தலைமை தாங்கினார். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மாற்றம் செய்ததை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினர், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். லால்பேட்டை நகர ஜமாத்துல் உலமா சபை சார்பில் புனிதமிகு புகாரி ஷரீப் மஜ்லிஸ் நிறைவு விழா மற்றும் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டை நகரத்தில் அமைந்துள்ள புனிதமிகு புகாரி ஷரீப் மஜ்லிஸின் பொன்விழா ஆண்டு நிறைவு விழா ஜமாத்துல் உலமா சபை சார்பில் ஜாமியா மன்பவுல் அன்வர் அரபு கல்லூரி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு நகர ஜமாத்துல் உலமா சபை தலைவரும் கடலூர் மாவட்ட அரசு காஜியுமான மௌலவி நூருல் அமீன் தலைமை தாங்கினார். விழாவின் முன்னதாக அரபு கல்லூரியின் பேராசிரியர் அமீன் கிராத் ஓதுதல் நிகழ்த்தினார். விழாவில் பங்கேற்றவர்களை லால்பேட்டை நகர ஜமாஅத்துல் உலமா சபை செயலாளரும் ஜாமியாவின் பேராசிரியருமான சலாஹத்தின் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை அடையாறு அல் ஹிதாயா அரபு கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஷஷுதீன் பாகவி, ஐக்கிய சமாதான பேரவை நிறுவனர் ஹாமித் பக்ரி, சென்னை சாந்து மஸ்ஜித் இமாம் கலீலுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். விழாவில் பஷீர் ஷேட் நீடூர் அரபு கல்லூரியின் துணை முதல்வர் முஹைதீன் சுதாகர், துணை முதல்வர் மௌலவி ஷைபுல்லா, மன்பயி ஜாமியா மன்பவுல், கடலூர் மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை தலைவரும் அரபு கல்லூரி பேராசிரியருமான முகமது அலி, ஜாமியாவின் பேராசிரியர் அப்துல் சமுது, பொன்விழா மலரின் பொறுப்பாசிரியர் முகமது அன்சாரி, முகமது ராஜூன், மதுரை ஹெவன்ஸ் பார்க் மேனேஜிங் டைரக்டர் முகமது மீரான் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மத்திய பாஜக அரசு நீக்கியது மட்டுமல்லாமல் 100 நாள் வேலை செய்யும் பெண்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்துள்ளது என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் முன்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மாற்றம் செய்து காந்தி பெயரை நீக்கிய மத்திய பாஜக அரசை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கண்டன உரையாற்றினார். அப்போது மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி மகாத்மா காந்தியின் பெயரை மத்திய பாஜக அரசு நீக்கியதுடன் 100 நாள் வேலை செய்யும் பெண்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்துள்ளனர் என்றும், மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய மத்திய அரசு ரூபாய் நோட்டில் உள்ள காந்தியின் பெயரையும் நீக்கி விடுவார்களோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்றும், காந்தியின் பெயரை நீக்கினால் தமிழகத்தில் உள்ள கட்சியினர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்ற நோக்கத்தில் பாஜக செயல்படுகிறது என்றும் கோபால் தெரிவித்தார். மேலும் தேசிய ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதை திரும்ப பெற வேண்டும் எனவும் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் வலியுறுத்தினார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ்.டி. கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெயக்குமார், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய கவுன்சிலர் மொளச்சூர் வினோத் ஆண்டனி, கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன், எச்சூர் ஊராட்சி மன்ற தலைவரும் காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதியுமான சர்தார் பாஷா, செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத் குண்டு, பெரும்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர், ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியின் 6வது வார்டு உறுப்பினர் சீனிவாசன், வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ், மன்னூர் திமுக கிளை செயலாளர் அருள்தாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து பெரியபாளையத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும், அதற்கு துணை போகும் அதிமுகவினை கண்டித்தும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லாபுரம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர்கள் பி.ஜே. மூர்த்தி மற்றும் சக்திவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டெல்லி பாபு, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் திமுகவினை சேர்ந்த மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் கன்னிகை ஸ்டாலின், தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி,
ஏ.வி. ராமமூர்த்தி, பாசே குணசேகரன், கே.வி. வெங்கடாசலம், முனிவேல், வழக்கறிஞர் சீனிவாசன், குப்பன், 100 நாள் வேலை செய்து வரும் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுகவை நிறுவியவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான மக்கள் திலகம் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கும் திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செய்தனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அரக்கோணம் இரட்டை கண்தரை பாலம் அருகிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தின அமைதி ஊர்வலம் நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதன் பின்னர் ஊர்வலத்தை துவக்கி வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். ஊர்வலத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுக ஓ. பன்னீர்செல்வம் அணி சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவரும் திரைப்பட நடிகருமான பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட அதிமுக ஓ. பன்னீர்செல்வம் அணியின் மாவட்ட துணை செயலாளர் வேதா தண்டபாணி தலைமை தாங்கினார். அமைப்பு சாரா ஓட்டுநர் அணித் தலைவர் கத்தி சுரேஷ், தாராபுரம் நகர அம்மா பேரவை செயலாளர் மகேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரூராட்சி செயலாளர் செல்லத்துறை, செல்வம், மகேஷ், மணி உள்ளிட்டோர் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அப்போது தமிழக அரசியலில் எம்ஜிஆர் ஆற்றிய சாதனைகள், ஏழை எளிய மக்களுக்காக அவர் மேற்கொண்ட மக்கள் நலத் திட்டங்கள், அவரது மனித நேயமும் சமூக நீதி குறித்த உறுதியும் இன்றும் மக்கள் மனங்களில் நீங்காத இடத்தை பெற்றுள்ளன என்று நினைவு கூர்ந்தனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருக்கழுக்குன்றம் மார்க்கெட் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் தலைமையேற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முழு உருவ சிலைக்கும் அவர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் உருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் தேர்தல் பொறுப்பாளர் சீனிவாசன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், நகர கழக செயலாளர் தினேஷ்குமார், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் மோகன்ராஜ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருள் பிரகாஷ், கழக நிர்வாகிகள் பிரபாகரன், இளைய பெருமாள், செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் முழு திருவுருவ சிலைக்கு கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதன் அருகாமையிலேயே அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கும் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் கட்சியின் அவைத்தலைவர் கட்சியின் அவைத்தலைவர் திருவிக மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் தானேஷ் என்கின்ற முத்துக்குமார், நகர செயலாளர் நெடுஞ்செழியன், மகளிர் அணியினர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கரூர் மனோகரா கார்னர் அருகே அமைக்கப்பட்ட அலங்கார மேடையில் பொருத்தப்பட்டிருந்த எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கும் மலர் மாலை அணிவித்து தங்களது இதய அஞ்சலியை செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவு நாளை முன்னிட்டு எல்லாப்புரம் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் தலைமையில் அதிமுகவினர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர். மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 38வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி இன்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாப்புரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் மகேந்திரன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வடமதுரை கே. ரமேஷ் ஆகியோர் பங்கேற்று
பெரியபாளையம் அடுத்த வடமுதுரை அரசு தொடக்கப்பள்ளி அருகே அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். இதில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தலைவர் ராஜீவ்காந்தி, நாகப்பன், புஷ்பராஜ், ராஜா உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் வெங்கல், தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் எம்ஜிஆர் படத்திற்கு ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் பங்கேற்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் முன்பு அதிமுகவினை நிறுவியவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சரின் 38ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையேற்று எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் எரையூர் முனுசாமி, சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ் பிள்ளை, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். பெரியபாளையம் கன்னிகை பேரில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு நாளை முன்னிட்டு முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் உருவப்படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் அதிமுகவினரால் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாப்புரம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கன்னிகைப்பேர் மற்றும் வடமுதுரை பகுதியில் ஒன்றிய செயலாளர் EK கோதண்டன் மற்றும் பெரியபாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் V வேதகிரி ஆகியோர் தலைமையில் எம்ஜிஆரின் நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். இதில் அவைத்தலைவர்கள் உதயகுமார், விஜயன், துணை செயலாளர் சுபா பார்த்திபன், மல்லியம்குப்பம் ராஜேஷ், அதிமுக நிர்வாகிகள் GT வேலுமயில், தனசேகர், சீனிவாசன், கிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்றமடைந்து வருகிறது. பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். 1000 ஒப்பந்த செவிலியர்கள் முதற்கட்டமாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. திமுக தான் பாஜகவின் முதல் அடிமை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சாடல். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண JemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.